விஜய் அண்ட் காவேரி. இந்த கப்பிள்ஸை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதுல விஜய் நம்ம பசுபதிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையா நாங்க சொன்ன விஷயத்தை செஞ்சு அப்படின்னா உன் பையன் உனக்கு உயிரோட கிடைப்பான், இல்ல அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால பசுபதி ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்க, நாங்க என்னப்பா சொல்ல போறோம், அந்த டாக்குமெண்ட்டை போய் நீ காவேரியோட வீட்டுல கொடுத்துரு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. சோ பசுபதியும் வேற வழியே கிடையாது இல்லையா, அவனும் கிளம்பிட்டா. சரி நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன், பட் என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பசுபதி ரிக்வெஸ்ட் வைக்கிறான். விஜயும் கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் நாலு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுபதியை வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நேர எங்களெல்லாம் பார்க்க வர வேணாம், நீ நேர போய் இந்த டாக்குமெண்ட்டை போய் காவேரியோட வீட்டுல கொடு அப்படின்னு சொல்றாரு. இவனும் போய் காவேரி வீட்டுக்கு போயிட்டான். சோ போய் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்ககிட்ட கொடுக்கலான்னு முயற்சி பண்றான். ஆனா பிளான் வந்து இதுதான் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பசுபதி வேற ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, உண்மையிலே டூப்ளிகேட்டா ஒரு பயங்கரமான ஒரு டூப்ளிகேட் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்துருப்பான். இல்ல அப்படின்னா ஒரிஜினல் அவன் சேஃபா எங்கேயோ வச்சிருப்பான். இவங்களை ஏமாத்துவான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இவன் எவ்வளவு கேவலமானவனும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் விஜய் இன்னும் அவரை நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதற்கு ரீசன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. சோ அதனால இப்போ நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வீட்டுக்கு போய் பத்திரத்தை கொடுத்துட்டு வந்துட்டான். காவேரிட்ட சொல்லி அந்த விஜய் அந்த பத்திரத்தை செக் பண்ண சொல்றாரு. விஜயும் சொன்ன மாதிரி காவேரி செக் பண்ணி பாக்குறாங்க. அது ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. விஜய்கிட்ட சொல்றாங்க இது ஒரிஜினல் பத்திரம் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்புறம் என்ன ராகவ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ விட்டதுக்கு அப்புறம் தான் பசுபதியோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும். உண்மையில இதுல பசுபதி எந்த பிளானும் போடலையா, இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ராவா அவன் ஏதாவது பிளான் போட்டிருக்கானா அப்படின்றது கூடிய சீக்கிரமே நமக்கு தெரிய வரப்போகுது. ஆனா நிச்சயமா பசுபதி என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிளான் போட்டிருப்பான். அவனும் அவ்வளவு வந்து மட்டமான எல்லாம் கிடையாது. ஏதாவது கேவலமாவோ இல்ல ஒரு நல்ல பிளானோ போட்டிருப்பான். ஏன்னா அவனும் பாத்தீங்கன்னா ரவுடி பொறுக்கி பையதான் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஈக்குவலா இவங்களுக்கு ஏதாவது ஆப்பு வைக்கிற மாதிரி நிச்சயமா ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பான். அந்த பிளான் விஜய் வந்து உடைப்பாரா, இல்ல அந்த பிளான் வந்து கை கொடுக்குமா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். சோ நாளைக்கு எபிசோட்ல பசுபதி நம்ம காவேரியோட வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை கொடுக்க போறாரு. அது உண்மையான பத்திரமா அப்படின்றது நமக்கு லேட்டரா தான் தெரிய வரும். மேபி பசுபதி கொடுக்கிறது பொய்யாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ விஜய் சாதிச்சாதா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜய் மட்டும் கிடையாது, காவேரி, சோ நிவின், அப்புறம் குமரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமா வரும். ஏன்னா இது அடிபட்ட சிங்கம் அப்படின்றத விட அடிபட்ட நாய். கண்டிப்பா அவன் வந்து அடுத்த தடவை இவங்க போனாங்கன்னா நிச்சயமா வந்து இவன் விரட்டுவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி அந்த சொத்தை மறுபடியும் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போடுவான். அதே மாதிரி குமரனா இருக்கட்டும், நிவினா இருக்கட்டும், சோ இவங்க எல்லாத்தையுமே விட மாட்டான். விஜய் முதல்ல வந்து சொல்லவே வேணாம், விஜய் வன்மம் வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கான். மற்ற ரெண்டு பேர்த்தையும் இதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல சேர்த்து இவனால என்ன விஷயங்கள் என்ன டார்ச்சர்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுப்பான். அதெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து செய்ய போற சம்பவங்க தாங்க ஹைலைட். பார்க்கலாம் இதுக்கப்புறம் இவ என்ன செய்யறான் அண்ட் அடுத்த எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.